கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி வானாபுரம் வட்டம் திருவரங்கம் கிராமத்திலுள்ள பழமையான ஆதி திருவரங்கம் அரங்கநாத பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளாக நடைபெற்ற திருப்பணிகளைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், நாதஸ்வர இசைகளுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகம் நடைபெற்ற முக்கிய நேரத்தில் பக்தர்கள் நிற்கும் பகுதிகளில் அதிகார வாகனங்கள் அதிகம் நிறுத்தப்பட்டதாக சில பக்தர்கள் தெரிவித்தனர். இதனால் தரிசன பாதைகளில் நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கும்பாபிஷேகம் நிறைவடைந்த பின் பல தரப்பினரின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் அன்னதானத்தில் பங்கேற்றனர். இதேவேளை கும்பாபிஷேக நேரத்தில் பெண்களின் நகைகள் பாதுகாப்பு குறித்த கேள்விகளும் எழுந்துள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட புகார் எதுவும் இல்லை என்றாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கவனம் தேவை என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் தரிசன வரிசையில் ஒருவர் கூட்டத்தினுள் மோதிக்கொண்டே சென்றதாக கூறப்படுவதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களுக்கென வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள் யாருக்கு வழங்கப்பட்டன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் கோயில் நிர்வாகம் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டுமென எதிர்பார்ப்பு உள்ளது. பெரும் ஆன்மீக விழாக்களில் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்.